Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்லயும் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல இன்ஜினியரிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்மளோட இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனல்ல இருந்தா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கொடுக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற வீடியோஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னையில இருந்து நம்ம வந்து எப்போ வந்து காலேஜ்ல போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், நமக்கு எப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் நம்ம கையில கிடைக்கும், எப்போ இருந்து நம்ம என்னாச்சு பாத்தீங்கன்னா அதாவது டிஎஃப்சி சென்டர் யாரெல்லாம் போகணும், காலேஜ் யாரெல்லாம் போகணும், உங்களுக்கு அப்வர்ட் ரிசல்ட் வந்து எந்த டேட்ல வரப்போகுது, இந்த விஷயத்தை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண சொல்ல போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கவனிங்க. ஏன்னா இந்த வீடியோ தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இருக்கும் போது, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அலாட்மெண்ட் நீங்க வாங்கின பின்னாடி சரியா, உங்களுக்கு அந்த காலேஜோட ஃபீஸ் செக்ஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வெப்சைட்ல போய் பார்க்காதீங்க. வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பொய்யா தான் இருக்கும். அதாவது அங்க யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க, இல்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல ஏற்கனவே ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நமக்கு நீங்க என்ன பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த காலேஜோட ஃபீஸ் செக்ஷன் நான் என்ன பார்த்தா சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 26ஆம் தேதி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கையில அலாட்மெண்ட் நமக்கு வரப்போகுது. இன்னையில இருந்து நாளைக்கு, அதாவது இன்னைக்கும் நாளைக்கு நம்ம என்ன பாத்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். சரியா, அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். இது வந்து மற்ற ரவுண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 5 ஆப்ஷன்லாம் நமக்கு வராது. சரியா, 3 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் விட்டு நான் வெளியே போயிடுறேன், எனக்கு சீட்டே வேணாம், இது மட்டும் தான் நமக்கு இருக்க போகுது. அதனால மேக்ஸிமம் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் கொடுத்துருங்க. சரியா, அதாவது காலேஜ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து ஓகே பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க, அதாவது காலேஜ் ஓகே தான், அப்படி இல்லாத பட்சத்துக்கு நான் மேல சரியா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ, இப்போ 70வது ஆப்ஷன் ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த 70வது ஆப்ஷனுக்கு மேல இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் என்ன சொல்றது மூவ் ஆகும். அது பேர் தான் மூவிங் அப்வர்ட். சரியா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க டிஎஃப்சி போற மாதிரி இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சுங்க. இன்னைக்கு வந்து 26 27 நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்றோம். அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ண பின்னாடி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி நமக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். சரியா, அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்க, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். சரியா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லயே உங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், சரியா, அதாவது எந்த டேட்டுக்குள்ள நீங்க போகணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பாத்தீங்கன்னா காலேஜ் போய் நீங்க ஜாயின் பண்ணிடணும். யாரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க. செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க நீங்க என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா, அதாவது 28ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதிக்குள்ள, சரியா, 28ஆம் தேதியில இருந்து நமக்கு நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பாத்தீங்கன்னா போய் டிஎஃப்சி சென்டர்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்லயே போட்டுருப்பாங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து கொடுக்கணும், அதே மாதிரி எந்த டேட்டுக்குள்ள நீங்க வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. டிஎஃப்சி சென்டர் போகும்போதும் நீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். சரியா, அதுக்கப்புறம் அந்த அப்டேட் நீங்க கொடுக்குறீங்கல்ல அதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, சரியா, எப்போ வரும் அப்படின்னா 4/9/24ஆம் தேதி. சரியா, 4/9/2024 அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கல்ல அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய வரும். சரியா, அப்ப அந்த ரிசல்ட் வந்த பின்னாடி நீங்க உங்களுக்கு எந்த காலேஜ் புதுமையா கிடைச்சிருக்கலாம், மேபி அதே காலேஜ் அப்படியே இருக்கலாம். சரியா, அந்த காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா டிஎஃப்சி சென்டர் போக தேவையில்ல. அப்ப அந்த டைம் டிஎஃப்சி சென்டர்ல இருந்து உங்க சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ, 4ஆம் தேதி எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. சரியா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சப்போஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா நம்மளே தொடர்பு கொள்ள சொல்லுங்க. நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நாம ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.